ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன். நான் என்னோட மனசில் எந்தெந்த கஷ்டங்களை எல்லாம் வெளியே சொல்ல முடியுமோ அந்தந்த கஷ்டங்களை எல்லாம் ஏறக்குறைய 40% கஷ்டங்களை என்னோட சேனல் மூலிமா என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் வெளிப்படுத்தி விட்டேன். இன்னும் ஒரு 40% விஷயங்கள் அது வெளிப்படுத்த முடியாது. அது வெளிப்படுத்தணும்னு நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அதனால் பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கும். அதனால் நம்மளால் யாரும் கெட்டதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்பலை. அது என் மனசோடு இருக்கட்டும். இன்னும் ஒரு சில ரணகொடூரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையும் நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியே கூட தனது சுயசரிதையில் எழுதும் பொழுது அதில் ஒரு பக்கம் கருப்பு பக்கமாக இருக்கிறது என்று அந்த ரகசியத்தை வெளியே கூற முடியாது என்று கூறியிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் மகாத்மா காந்தியின் சுயசரிதை படித்ததில்லை. நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அக்னி சிறகுகள் படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசை. புத்தகம் வைத்திருக்கிறேன். ஆனால் என் படிக்கும் மனப்பக்குவமும் நேரமும் எனக்கு இருந்ததில்லை. நிம்மதியான சூழ்நிலையும் இருந்ததில்லை. ஆனால் நான் அப்துல் கலாம் ஐயாவின் அவர்களின் ஒரு வரி எனக்கு மிகவும் ஞாபகம் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கின்றானோ அந்த ஒரு மனிதனுக்கு எந்த 2 கைகள் சேவை செய்கிறதோ, உதவி செய்கின்றதோ, அந்த கைகளை அந்த துன்பத்தில் இருக்கும் மனிதன் தனது விசேஷ உதவியாளராக மனமாற நியமித்துக் கொள்கிறது. அவனுடைய மனம் நியமித்துக் கொள்கிறது. அந்த 2 கைகளின் சேவையையோ அல்லது ஸ்பரிசத்தையோ நாம் காலம் முழுவதும் நாம் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் சைக்காலஜி சம்பந்தமாக அப்துல் கலாம் ஐயா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் நான் பல விஷயங்களில் மக்கள்கிட்ட ஏமாந்துருக்கிறேன். மனிதர்கள்கிட்ட எனக்கு பல ஆசைகள் மனசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆசை தனியாக, என்னுடைய ஆசைகளை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னடா இவங்களுக்கு இப்படிலாம் ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ஆச்சரியம் பண்ணுவீங்க. வயசு என்பது உடலுக்குத்தான், மனதிற்கு அல்ல. அதனால் எந்த வயசில் வேணாலும் எந்த மனிதன் வேணாலும் ஆசைப்படலாம். சரிங்களா? 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 20 வருஷம் தரிசாக கடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயிர் பண்ணாமல் அப்படியே கடந்து போச்சு, பாழ்பட்டு கடந்து போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நபர் முயற்சி எடுத்து அந்த நிலத்தை திருத்தி நீர் விழிச்சு அதில் விவசாயத்தை நடத்தணும்னு சொன்னால் அங்கே நெல் விளையுமா, விளையாதா? சரிங்களா? அப்போ 5இல் விளையாதது 50இல் விளையாது, 5இல் விளைந்த அப்படின்னு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழி தவறானது. எந்த முயற்சி இருந்தால் எந்த வயசுலேயும் எந்த வருஷத்துலேயும் எந்த நேரமும் விளையும். இது என்னுடைய கான்செப்ட். நான் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த கான்செப்ட். சரிங்களா? ஒரு 20 வயசு பெண்ணுக்கு மனசில் ஆசைகள் என்னென்ன இருக்குமோ, திருமணம் தொடர்பாகவோ, குழந்தை தொடர்பாகவோ, எதிர்காலம் தொடர்பாகவோ, அந்த ஆசைகள் இன்னைக்கு எனக்கு 49 வயசுக்கு என் மனசில் இருக்குது. சரிங்களா? நான் என் மனதில் ஒரு 20 வயசு, ஒரு 25 வயசு பெண் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு திருமணம் அந்த மாதிரி ஒரு ஆசை உண்டு. பணியிடம் அந்த மாதிரி ஆசை உண்டு. மக்கள் பேரு அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. நம்புகிறேன், எனக்கு நீண்ட ஆயுசை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் உச்சபட்ச துன்பத்தை அடையும் பொழுது அவன் இந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி விடைபெறலாம் என்பதை எண்ணுகின்றான். அதற்கு அவன் தேர்ந்தெடுக்கும் வழிதான் தற்கொலை. தற்கொலை செய்து கொள்வதற்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுங்களா? 100% தைரியம் வேணும். 20%, 30% இன்னும் தற்கொலை செய்து கொள்ள முடியாது. 100% தைரியம் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் தற்கொலை செய்து கொள்ள முடியும். என்னுடைய குரலில் பழைய உத்வேகம் இல்லை. 2 நாளாக எனக்கு ஜுரம் அடிக்குது. நேற்று கூட எதுவும் பேசி வீடியோ போடலை.
வேலை செஞ்சது 10 நாள் அந்த சிமெண்ட்டு எம்சாண்ட் பீசாண்ட் அலர்ஜியெல்லாம் சேர்ந்து தொண்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து போனமாச்சு, குரல் பிசுத்தச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதனால தான் என் குரல் கொஞ்சம் சரியில்லை. சரிங்களா? இப்போ நான் தற்கொலைக்கு வருகிறேன். என் வீட்டில் தற்கொலையால் ஒரு மரணம் நிகழ்ந்தது, அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆனால் என் தங்கை ஒரே ஒரு முறை தான் தற்கொலை முயற்சி செஞ்சாங்க. ஒரே அட்டம்ப்ட் பாஸ் ஆகிட்டாங்க. ஒரே அட்டம்ப்ட் அப்போ தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நான் பல முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கேன். All attempt is failure because my level is not fine. முயற்சிகள் என்னவோ சரியாக தான் இருந்துச்சு, என் விதி கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது போல இருக்கு, அதனால் நான் பழச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் நாம் தற்கொலை செய்து கொள்கிறோம்? எப்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோங்க, நம்மை யாரும் கவனிக்கவில்லை, நமக்காக யாரும் செயல்படவில்லை, நம்மை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை, நமக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சிந்தனை அவர்கள் மனதிலத்தில் வரும் பொழுது அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நானாக இருந்தாலும் சரி, யாரா இன்றைக்கி நீட் அனிதா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் செஞ்சுக்கிட்டாங்க? +2 ஃபெயில் ஆன உடனே அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? கிடையாது. +2 பாஸ் பண்ண உடனே அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதி அதில் 1 மார்க் வாங்கினாங்களே, அப்பயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? கிடையாது. ஆனால் அவங்கள ஒரு கூட்டம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போயிட்டு மீடியாக்கெல்லாம் ஃப்ளாஷ் லைட்டு ஏர்போர்ட்டை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. சரி, நமக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஃப்ளாஷ் லைட் இருக்குது, நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை தொடங்கி விட்டது, நம்ம எப்படி MBBS சேர்ந்துருவோன்ற ஒரு நம்பிக்கைக்கு இடையில் அவர்கள் திடீரென்று நம்ம அரசியல் கேமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு குழுமூர் கிராமத்தில் விட்ட உடனே நம்மளை அதே இருட்டில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள்னு சொல்லிட்டு அந்த பெண் நம்முடைய துணையெல்லாம் போயிடுச்சு, நமக்கு பின்னாடி நின்றவங்கலாம் போயிட்டாங்கன்னு மனமுடைந்த நிலையில் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அனிதா. நான் அதே போலத்தான், எனக்கு யாரும் மனமாற உதவி செய்ததே கிடையாது. நான் ஒரு தான் தோன்றியாக வளர்ந்த பெண், நான் என்னுடைய சுய முயற்சியால் வளர்ந்த பெண். ஆனால் என்னை வெட்டுவதற்கு பல கோடாரிகள் இன்னும் தயாராகி கொண்டிருக்கின்றன. அந்த வெட்டுக்களிலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறேன் என்பதை நான் யூகித்து கொண்டே இருப்பேன். என்னோட 13 வயசுங்க, அடி தாங்கலை, எங்கள் அக்காவோட அடி தாங்கலை. எங்கள் அக்கா அடிக்கிறது கூட ஒரு பக்கம் போட்டுருவோம், அது எங்கள் அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவளும் புள்ள நீ ஏன் அடிக்கிற, நீ என்ன சம்பாதிச்சு போறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கேட்கல. அதே எங்கள் அம்மா விவரம் தெரியாமல் தான் இருந்துருச்சு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. அது எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் சார். வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு, பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய அந்த தூங்கு மூஞ்சி மரம், காட்டுவாக மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட இருட்டில் இருந்துச்சு, கும்மிருட்டில். பார்த்தா கிணத்தை பார்த்தா ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம குதிப்போன்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு குதிச்சுட்டேன். பாடு கிணத்துல குதிச்சு தண்ணி இருக்குன்னு நினச்சி குதிச்சு பார்த்தா 15 அடி உயரம். நான் இப்படின்னா எனக்கு மேலே 2-4 அடி உயரம் இருக்குன்னா அப்போ சின்ன பிள்ளை தானே. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எப்படியா அதில் அந்த மூளையில் முக்குட்டாக இருக்கும் கிணத்துல, சரிங்களா? அது கட்டை கிணறு. அப்புறம் அந்த முக்குட்டை காலை வச்சு இந்த முக்குட்டை பிடிச்சி, அந்த முக்குட்டை காலை வச்சு இந்த முக்குட்டை பிடிச்சி இப்படியே ஏறிங்க. அப்புறம் இறங்கி குதிச்சு வந்தால் ஒரே கசாமுசான்னு ஒரே சாக்கடை பூச்சி. அப்புறம்லாம் குளிச்சுட்டு உள்ளலாம் வச்சுட்டா யாருக்குமே தெரியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொன்னேன், எனக்கு தெரியாதே அப்படிம்பாங்க. சரி, அது ஒன்று போச்சா. அதுக்கப்புறம் என்னுடைய 15 வயசு, நான் 10th படிக்கிறேன். அப்போ இப்படி தான் அடி உத தாங்கலை. அப்போ எலி மருந்து குடிச்சிட்டேன். எலி மருந்து குடித்து ஒரு 3 நாள் வெளியிலவும் சொல்லவும் இல்லை, ஸ்கூல் போயிட்டேன். காலையில் எலி மருந்து குடிச்சிட்டு மதியானம் நான் ஸ்கூல் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். திரும்பி மறுநாளும் ஸ்கூல் போகிறேன். இது செரிச்சிடுச்சு, எலி மருந்து கொஞ்சம் செரிச்சிடுச்சு போட்டு ஜுரம் கொளுத்தி வாமிட் ஆக ஆரம்பிச்சிச்சு, டிசென்ட்ரி தொடர்ந்து கண்டினியூடாக. அப்புறம் பிரகாஷ்னு ஒரு டாக்டர் அப்போ இருந்தாங்க எங்கள் ஊரில், அவங்கள்ட்ட கொண்டுட்டு எங்கள் ஆயா கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க. ஏதோ வைரஸ் ஜுரம் மாதிரி தெரியும். அப்போல்லாம் அந்த டக்குன்னு பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க, ரொம்ப சத்து குறைவாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு.
நான் சாப்பிட்டது எலி மருந்து 3 பாக்கெட். அவர் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லி விஷமுறிவு ஊசி போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. இன்றைக்கி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து சொல்லணும்னு இருக்குதே, அதனால் என் உயிர் போகலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு வந்து 15 வயசு ஆயிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து 2009 ஒரு முறை ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்னா எங்கள் அம்மா கொஞ்சம் கடுமையாக திட்டாங்க. ரொம்ப எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால் வந்து இப்போ என்ன நான் சாகணுங்க, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத நீ எல்லாம் செத்து ஒழியலான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. ஏன்னா நான் சாகிறத நீ பார்க்கணுமா, அதே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்துச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்தாங்க. எல்லாம் வந்து பிடிச்சி அழைச்சி அதுக்கப்புறம் 2015 ஜனவரியில் ஒரு டைம் மருந்து குடிச்சிட்டேன். அப்போ வந்து அதை என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் நலன் தான் என்னை ஆட்டோவில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. நான் சுயநினைவில் இல்லை. பொதுவாக கோமாவில் இருந்தால் கூட நமக்கு காது கேட்கும், அது உங்களுக்கு தெரியுங்களா. நான் ஆட்டோவில் வந்து குப்பரை போட்டு எனக்கு தூக்கி குப்பரை போட்டானு 2-3 பேர் தூக்கி போட்டுட்டு என் மேலே கால் வச்சு அவங்களாம் ஆட்டோவில் அவங்களோட 6 கால் 3 பேரோட காலும் வந்து என்னோடய முதுகில் வச்சு உட்காந்தாங்க. எங்கள் அண்ணன், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஜின்னான்னு ஒருத்தன், இன்னொருத்தன் யாருன்னு தெரியல. எங்கள் அண்ணன் வைடா காலை இவளுக்காக நம்ம தூக்கி வச்சுக்கணுமான்னு சொல்லி எங்கள் நடனேன் காலை 3 பேருமே என் முதுகில் வச்சு அழுத்திக்கிட்டு இருந்தானுவோ. அப்போ 2-3 ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் அதுவும் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2016 ஜூன் மாதம் 19ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ தெரியாதுங்க. நாம் இங்கே பழம்போது நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டு விருதா சொல்லிட்டு நம்ம பொழைச்சி வந்துடும், நம்ம பிழைக்கவே கூடாதுன்னு சொல்லி நான் சென்னையில் போய் லாட்ஜில் ரூம் போட்டு எக்மோரில் 100 தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கோமாவுக்கு போயிட்டேன். கோமாவுக்கு போய் எப்போ திறந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்புறம் எக்மோர் போலீஸுக்கு தகவல் போயிடுச்சு, லாட்ஜில் இந்த மாதிரி ஒரு லேடி வந்து மருந்து குடிச்சு இது அன்கண்டிஷனில் கிடக்காங்கன்னு சொல்லி. எக்மோர் போலீஸ் வந்து மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கோமாவில் ஐசியூவில் வச்சுருந்தாங்க, ஸ்பெஷல் ஐசியூவில். அப்போ எப்படின்னா அந்த ஐசியூலேருந்து கண்ணு வச்ச உடனே எங்கள் அக்கா புருஷன் இன்னும் ஒரு சில ஆட்களாலும் நான் கடத்தி கொண்டு வரப்பட்டு வடலூருக்கு கொண்டு வரப்பட்டு என்னை கொலை செய்ய திட்டமிட்டாங்க இந்த சொத்துக்களுக்காக. அப்புறம் அதுலேருந்து எப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் இனிமேலுக்கு நான் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் நம்ம 10 பேரை கொலை பண்ணனாலும் பண்ணணும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம், ஆனால் நாம் இனிமேல் வாழ பிறந்திருக்கிறோன்றதை நான் இப்போ தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உங்களை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நான் வந்து உங்களை வந்து நான் தவறாக சொல்லலை. அதாவது சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் 4 நல்லதும் இருக்கும், 4 கெட்டதும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நான் தவறாக சொல்லலை. ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, சரிங்களா. சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க, அறிவு, குடி, குலம், மூப்பு, வயது, இது மாதிரி இது போன்ற ஒத்த 10 வகை ஒப்புமைகளால் ஒத்த தலைவனும் தலைவியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி ஒருத்தரை நம்ம திருமணம் செய்துக்கிறோன்னு சொன்னாக்கா அதில் வந்து ஒரு விருப்பம் இருக்கணும். சும்மா கமெண்ட்டில் தானே போடுறோங்கிறதுக்காக நான் உன்னை பார்த்துக்கிறேன்றது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது, நான் உன்னை விரும்புகிறேன்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். நம்ம அக்கா தங்கச்சியை யாராவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால், தேவையற்ற கமெண்ட் பண்ணால் நமக்கு பிடிக்குமா? நான் இன்றைக்கி 5 டிகிரி வாங்கியிருக்கேன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சுட்டேன், எல்எல்பி முடிச்சுட்டேன், அடுத்து எம்எல் படிக்க போகிறேன். என்னை போய்ட்டு ஒரு டிப்ளமோ படிக்கிறவங்களும் ஒரு கார் டிரைவரும் ஐ லவ் யூன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒருமையில் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவர் சொல்கிறார். என் வாழ்க்கையின் கஷ்டத்தினால நான் கொஞ்சம் சிறுபாணி போட்டுட்டாங்க, அதுக்காக சரிங்களா. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. குப்பையில் கிடந்தாலும் வைரம் தானுங்களே. அதனால் யோசித்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பட்ட இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க என்ன பார்க்கட்டுமா? தேங்க்யூ.